ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் பாரஞ்சித்தோட தயாரிப்பில் வெளியே வந்து இருக்கிற தண்டகாரண்யம் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பகுதியெலாம் நடக்கக்கூடிய ஒரு கதையாக வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இது ஒரிஜினல் கதைன்றன்னு சொல்கிறாங்க. பட் எப்படின்றது படம் வந்த பிறகு தான் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹீரோவாக நம்மளோட கலையரசன், மெட்ராஸ் கலையரசன் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு காட்டு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு பேஸ். அதாவது அந்த காடு வந்து ஒரு பழங்குடியினர் பகுதி வாழ்கிற மக்கள். அங்கே ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அந்த காட்டில் ஒரு இடத்துல ஒரு கிழங்கு முளைக்குமா. அந்த கிழங்கை தேடி எடுத்து கொண்டு வந்து எந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறானோ அவன் தான் அந்த பொண்ணோட மாப்பிள்ளைன்னு சொல்லி அந்த இதில் வந்து அந்த காட்டு பகுதியில் வந்து ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு மிலிட்ரி மேனாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அவர் ஃபாரஸ்ட் பகுதியில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார். ஸோ இது கடையில் அவங்க வந்து ரொம்ப பயங்கரமாக டீப்பாக டெப்த்தாக நல்லா ஃபாரஸ்ட்டை சுற்றி வந்து லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவரை கல்யாணம் முடிச்சுக்கணும், நம்ம போய் வெளியில் போய் கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது. சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த காட்டில் இருந்து வேறு ஒரு காட்டு பகுதிக்கு போகும்போது அங்கே அவங்களுக்கும் புரட்சியாளர்களுக்கும் இடையில் பெரிய பிரச்சனைகள் நடக்குது. அப்படி பிரச்சனை நடக்கிறதுல அவங்க மாட்டிக்கிறாங்க. இதில் என்ன முக்கியமான ஒரு சீன் அப்படின்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா புரட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவரையும் பிடிச்சிட்டு போயிடறாங்க. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்து இங்கே அமையுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெத்து தினேசன் நடிச்சிருக்காங்க. அவர் தான் இந்த படத்தில் அந்த புரட்சியாளர் தலைவனாக வந்து நடிக்கிற மாதிரி ஒரு சீனாக இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அங்கேருந்து இப்போ அவங்களால விடுவிக்கப்பட்டு திருப்பி அவர் வந்து ஆர்மியிலோடு வர மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை பற்றின